ஹலோ காய்ஸ், அழகே அழகில பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்றை பண்ணி விட்டுட்டாங்க. யாருன்னு சொன்னால் தங்கராசு. இதனால் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க மதிக்கு இப்போ வேலை இல்லாமல் போச்சு. இதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு சொன்னால் தங்கராசு தான். தங்கராசு தான் அவங்கள்ட காலேஜில் போய் இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வேலையெல்லாம் அவசியமே கிடையாது, அவங்க வீட்டில் இருந்தாலே போதும், அவங்கள பெர்மனண்ட் ஆக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லாவே வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு, எதுக்கு அந்த பொண்ணோட வேலையை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லும்போது, இல்லைங்க எங்களோட வீட்டு சூழ்நிலைக்கு வேலை தேவையில்லை என்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட சரி நான் அவங்கள பெர்மனண்ட் ஆக்கலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் மதிக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காலேஜுக்கு போகும்போது அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள சொல்கிறாங்க, இண்டையோடைய உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர தேவையில்லை, உங்களை பெர்மனண்ட் ஆக்க நாங்கள் விரும்பலை, உங்களோட அவ்வளவா எங்களுக்கு பிடிக்கல என்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மதிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை, இவ்வளவு நாளும் என்னை கூப்பிட்டு பாராட்டினவங்க இன்றைக்கு என்ன இப்படி சொல்கிறாங்களே என்ற மாதிரி ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த காலேஜை விட்டு போகவே விருப்பம் இல்லை. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பேசுகிறாங்க, என்ன மிஸ் இப்படி சோகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, நான் இன்றைக்கு தான் கடைசி, இனிமேல் இந்த காலேஜுக்கு வர முடியாது, நான் நினைச்சா கூட வர முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப கவலையாக பார்க்குறாங்க. ஏன் மிஸ், நாங்கள் வேணுமென்று சொன்னால் உங்களுக்காக பேசட்டா என்ற மாதிரி கேட்குறாங்க. யார் பேசியும் அது நடக்காத காரியம் என்று தான் நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதிலேயே உட்காந்துருக்கும் போது ரொம்பவே அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. வீட்டில் அம்மா அப்பாட்ட எப்படி சொல்கிறது, எப்படி தன்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்கிறது, அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போனால் அப்புறமா திரும்ப வேலையிலேருந்து வாரா, இவ்வளவு நாளும் திமிர் பிடிச்சு ஆடினது இந்த வேலையை வச்சு தானே, இனி என்னவாம் பண்ண போகிறா என்ற மாதிரி நினைக்கிறாங்களோ, அல்லது போனால் என்மையில் இறக்கப்படுவாங்களோ தெரியலை என்றிட்டு அவங்க அந்த காலேஜுக்கு வெளியிலேயே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காலேஜில் இருந்து யாருக்கு இந்த நியூஸ் போகுதுன்னு சொன்னால் தங்கராசுக்கு போகுது. எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது, அந்த பொண்ணை வேலையிலேருந்து நிறுத்துறக்கு நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை வேலையிலேருந்து நிறுத்தியிருக்கிறோம், என்ன தான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது தங்கராசு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்க வேலைக்கு போகிறதால தான் அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனை வர பார்க்குது. அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமென்றதுக்காகத்தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன், மற்றபடி அந்த பொண்ணுக்கு எந்த தீங்கும் பண்ணணுமென்று நான் ஒரு முடிவெடுக்கலை என்ற மாதிரி இவங்களுக்கு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் தங்கராசோட எண்ணமே மதி வேலைக்கு போகக்கூடாது, என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போகலை, அதே மாதிரி பாக்கியராஜோட ஒய்ஃபும் வேலைக்கு போகலை, இப்படி இருக்கும்போது இவ வேலைக்கு போனால் தன்னை விட்டு ஆள் இல்லை என்ற எண்ணம் இவக்கு வந்துடும். அதுதான் இவளை திமிரா பேசுகிறா. இனிமே அவங்களுக்கு பணமே வராது, அவருக்கு பணம் தேவைன்னு சொன்னால் சுரேஷிட்ட தான் கேட்கணும், சுரேஷோட பேச்சை கேட்கலன்னு சொன்னால் எப்படி சுரேஷ் பணம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டானே என்ற எண்ணம் தான் தங்கராசுக்கு. ஆனால் அவங்க இன்னொரு வேலைக்கு போவாங்க, இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்கன்றது தங்கராசுக்கு தெரியாத விஷயம் போல். தங்கராசு ரொம்ப சந்தோஷமாக யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், சுரேஷ் இனிமேல் உனக்கு எல்லாமே வெற்றி தானப்பா, எந்த ஒரு தோல்வியும் வரப்போகிறதில்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமாமா காலையிலே இப்படி ஒரு நியூஸை சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, எப்படி நடந்தது என்றதை சொன்னால் தானே எனக்கு புரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சுரேஷ், உன்னோட பேசினேன் இல்லையா, ஞாபகம் இல்லையா, மதிக்கு வேலை இல்லாமல் பண்ணணும், அப்போ தான் அவள் வீட்டிலே உட்கார்ந்துருப்பா, உனக்கு அடிபணிஞ்சிருப்பா, உன்னை மதிப்பா, இந்த மாதிரி திமிரா எல்லாம் பேச மாட்டா என்றெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா ஞாபகம் இருக்குதான், நீங்கள் பேசினதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அது நடக்கணுமே, அப்படி நடக்குமா, மதியாவது வேலைக்கு போகாமல் இருக்கிறதாவது, மதியாவது என்ன மதிக்கிறதாவது, மதியாவது திமிரா பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கிறதாவது, அது நடக்கவே நடக்காதுமாமா. ஆசைக்கு வேணுமெண்டா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் நடக்காதுமாமா, என்ன பண்ணுறது, என்னோட தலையெழுத்து அப்படி என்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், இந்த மாமா பற்றி என்ன நினச்சிட்ருக்கிற, இனிமே நீ அதை நினச்சி கவலைப்படவே தேவையில்லை, மாதிக்கு வேலை இல்லாமல் பண்ணியாச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, எப்படி ஆச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நான் அங்கே போய் பேசிட்டேன்ல, ஏற்கனவே பேசின விஷயத்த உனக்கு சொல்லலை, இன்றைக்கு அங்கேருந்து எனக்கு நியூஸ் வந்தது, இன்றைக்கு மதி ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பா, நீ போய் நல்லவன் மாதிரி நடித்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ மதி, இங்கே பார் மதி, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவைன்றாலும் நான் பார்த்துக்கொள்ளுவேன், உனக்கு
பணம் தேவைண்டா நான் தருவேன், சரியா? நீ கவலைப்படாத, வா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி வந்து சொன்னா. அவள் என்ன நினைப்பான்னு சொன்னால், பார்த்தியா இவ்வளவு திமிராக நான் பேசியும் இவ்வளவு அவங்கள அவமானப்படுத்தியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் சுரேஷ் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. பார்த்தியா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அந்த இடத்துல வந்து சுரேஷ் தான் நிற்கிறாங்கன்னு அவன் நினைப்பா. அதுக்கப்புறமா அவளை அறியாமலே அவளுக்கு உண்மையில் ரொம்பவே பாசம் வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட இருந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டா, உனக்காக எதையும் செய்வா, சரியா? இதை நீ பண்ணு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் இவ்வளோ நாளும் சொன்ன எதுவுமே நான் விருப்பப்பட்டு பண்ணலை, வேண்டா வரப்பா தான் பண்ணினேன். ஆனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் விருப்பப்பட்டு தான் பண்ணுவேன். மதி வேலைக்கு போகிறது எனக்குமே சுத்தமாக பிடிக்கலை. வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கிறதில்ல, என்னையுமே மதிக்கிறதில்ல. இனி எப்படி அவன் நடந்து கொள்கிறான்னு நானும் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு சுரேஷ், நீ வந்து எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளாத. என்ன மதி இவ்வளோ நாளும் பெரிய திமிரா பேசினீங்க, இப்போ என்னாச்சு, வேலை என்னாச்சு என்ற மாதிரியெல்லாம் கேட்டுடாத. கேட்டியோ அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து அவள் ஆராய வழிகட்டுடுவா. கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா எனக்கே சொல்லி தாரீங்களா, எனக்கு தெரியாதா என்ன பேசணும் என்ன பேச வேண்டாம்னு சொல்லி? நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், இப்போ பாருங்கள் நான் எப்படி நடிக்கிறேன்னு சொல்லி என்றிட்டு சுரேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மதி எங்கே நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நான் காலேஜில் தான் நிற்கிறேன். என்ன மதி இன்னும் வேலை முடியலையா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறதா, ஏன் இன்றைக்கு பஸ் எதுவுமே இல்லையான்ற மாதிரி வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க இன்றைக்கி வேறொரு பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இரு நான் வாரேன் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை, இவங்க அழுகிறாங்க, இது எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் தங்கராசு வந்து ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல, ஜாலியாக வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீயும் சரி மலரும் சரி. ஆனால் பாவம் மதி வேலைக்கு போகிறபடியாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்கன்னு, அதனால தான் அவங்களோட குடும்பத்துலேயும் பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லும்போது ரேவதி நிற்கிறாங்க. ஆமாம் இல்லை பாவம் இல்லையா, வேலைக்கு போகிறதால தான் அவள் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைப்படுறாள் ஒன்றுட்டு. மதி இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் நீ வேலைக்கு போகிறது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான், இன்னொரு விதத்தில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருக்கிற நீ வந்து வேலைக்கு போகிறேன்றது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தா நாங்கள் வேலைக்கு போகாமல் எல்லாத்துக்குமே என்னுடைய ஹஸ்பண்ட தான் பணத்துக்கு கேட்டுட்ருக்கணும். ஆனால் உனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, நீயே சம்பாதிக்கிற, உனக்கு தேவையானதை நீயே வாங்கி கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா மதி வந்து நல்லா அழுகிறாங்க. என்ன மதி எதுக்கு அழுகிற, இங்கே பாரு நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே பாரு நீ வேலைக்கு போகிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவசியமே இல்லைக்கா, இனி நான் வேலைக்கு போகிறதே கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மதி இப்படியான ஒரு முடிவை நீ எடுக்காத, நீ தாராளமாக வேலைக்கு போ, எங்களோட வீட்டில் யாரும் உன்னை வேலைக்கு போவேனான்னு சொல்ல போகிறதில்ல, அப்படி சொன்னால் சொல்லு நான் அவங்களோட பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா நீங்கள் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து யார் வந்துட்டாங்க காலேஜுக்குன்னு சொன்னால் சுரேஷ் வந்துட்டாங்க. சரியக்கா நான் வைக்கிறேன் அப்புறமா பேசுகிறேன்ட்டு மதி வச்சிடுறாங்க. என்ன மதி அழுதுகிட்டே இருக்கிற, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, யார் என்ன பேசுனாங்க சொல்லு, யாருன்னு காட்டு என்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து என்னமோ மதி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி, மதியோட கண்ணிலிருந்து கண்ணீர் வர்றதுக்கு யார் காரணம், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் என்ற மாதிரி வந்து நடித்து காட்டுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து சுரேஷ் வந்து நிற்கிறாங்கன்றதும் மதிக்கு தெரியாது. மதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னங்க என்னை மன்னிச்சிருங்கங்க, அதாவது நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியும், அதாவது வேணுமென்ட்டு நான் பண்ணலை, இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களையெல்லாம் அவமானத்தை ஏற்படுத்தி கூட எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல ஓடி வந்து நிற்கிறீங்க, இதுதாங்க ரொம்ப நல்ல மனசு, நான் வந்து உங்களை புரிஞ்சு கொள்ளவே இல்லை, இப்போ தான் எனக்கு உங்களை பெரிய புரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சுரேஷுக்கு அப்படியே சந்தோஷம். ஆகா மாமா என்ன சொன்னாங்களோ அப்படியே வந்து பேசுகிறாவே, ஒருவேளை இப்படி அவள் வேலை இல்லாமல் இருந்தால் என்னை ரொம்ப மதிப்பா போல இருக்குது, ரொம்ப அன்பு காட்டுவா போல இருக்குது, நான் நடிச்சிட்ருக்கிறேன்றது இவளுக்கு புரியலை, பரவாயில்லை இதே மெயின்டைன் பண்ணலான்ட்டு வாமதி அவங்க பேசுகிறதெல்லாம் பேச விட்டுட்டுருக்காத, என்னவா இருந்தாலும் நாளைக்கு வந்து காலேஜில் பேசிக்கொள்ளலாம், அதுக்காக அதே நினச்சிட்டு நீ இதில் உட்காந்துருப்பியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க நாளைக்கெல்லாம் நான் காலேஜுக்கு வர தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு வர வேண்டான்ற, ஏன் லீவு போட்டிருக்கிறியா, இந்த பிரச்சனைக்காக லீவு போட்டிருக்கிறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை லீவெல்லாம் போடலை, இனிமேல் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என்னை பெர்மனண்ட் ஆக்கலை, நான் டெம்பரரியாக தானே ஒர்க் பண்ணேன், இனி வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது,
என்ன மதி அதை நினச்சி தான் கவலைப்படுறியா? நான் இல்லையா உனக்கு சம்பாதிச்சு தர? இந்த சுரேஷ் இருக்கும் வரைக்கும் நீ கவலைப்படவே தேவையில்லை. வா உட்காரு போகலாம் வீட்டுக்கு என்ற மாதிரி வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளவு சந்தோஷத்தில் வந்து சுரேஷ் வராங்கன்றது மதிக்கு தெரியாது. மதியும் ரொம்ப கவலையில் வராங்க, சுரேஷும் ரொம்ப சந்தோஷத்தில் வராங்க. தன்னோட கவலையை சந்தோஷப்பட்டுட்டு வராங்க சுரேஷ்ன்றதை தெரியாமலே மதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், இதுக்கு என்ன நான் வந்து பரிகாரம் பண்ண போகிறனோ தெரியல. பாவம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மலரணியும் வந்து நான் வந்து நீங்கள் சுய புத்தி இல்லாதவங்கள்டெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களே கேட்க போகிறாங்க, என்ன சுய புத்தி இல்லாதவன்ட்டு சொன்னேன், இப்போ நீ எங்கே வந்து நிற்கிற என்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. சரி பரவாயில்ல என்கிட்ட வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுரேஷ் வீட்டுக்கு போனவன் வாமதி வா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா என்றைக்குமே இல்லாத மாதிரி பொண்டாட்டிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு கேட்கும்போது, அம்மா அவளே நொந்து போயிருக்கிறாம்மா, வேண்டாம்மா அவளோட எதுக்கம்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான்ற மாதிரி வந்து சுரேஷ் பேசுகிறாங்க. அப்படியே வந்து மதி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்னப்பா இது, எனக்காக இவ்வளோ நாளும் பேசாதவங்க இப்படி பேசுகிறாங்களேன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இல்லைம்மா அவளுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, அதனால் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் பேச வேண்டாமே, விட்டுடலாமே, பாவம் அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே. இங்கே பாரு மதி, இந்த வீட்டில் நீ நல்ல நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை மதி, இப்படியெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் நீ வந்து ஏச்சு வேண்டும்னு அவசியமே இல்லை சரியா, உனக்கு அந்த நிலைமையை நான் என்றைக்குமே தரமாட்டேன், வா மதி சந்தோஷமாக வந்து உட்காரு என்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. மதி வந்து பார்க்குறாங்க, இதை வந்து உண்மை என்று நம்புறதா இல்லை அது வந்து நடிக்கிறாங்களா, ஏன் இவங்க வந்து நடிக்கணும், என்ன காரணம், என்ன நடந்திருக்கும், ஏன் எனக்கு வந்து வேலை இல்லாமல் பண்ணாங்க, நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், எதுக்கு வந்து என்ன வேலை இல்லாமல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை, அதை நான் கொஞ்சம் விசாரிக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவசியமே கிடையாது, அவங்க வேலையெல்லாம் பண்ணால் பண்ணிட்டு போட்டும், அதை விட நீ இங்கே வந்து மகாராணி மாதிரி இருக்கலாம், எந்த பிரச்சனையும் உனக்கு வரப்போகிறதில்ல சரியா, அவங்கள்ட சம்பாத்தியத்தை நம்பி நீ ஒன்றும் கிடையாது, அவங்கள்ட சம்பளத்தை நம்பியும் நீ ஒன்றும் கிடையாது, இந்த சுரேஷ் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மதிக்கு வந்து அதை தாங்கவே முடியலை. இவங்க என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் எப்படி எனக்கு வேலையெல்லாம் போச்சு என்ற எண்ணத்திலே இருக்கிறாங்க. அடுத்த நாள் அதை பற்றி ஆராயிறக்கு மதி போகிறாங்கன்றதை வந்து சுரேஷ் வந்து அறியலை. சுரேஷ் நினச்சிட்ருக்குறாங்க ஒரு படி இல்லாமல் பண்ணியாச்சுண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்கள்ட சந்தோஷம் உண்மையாக பொய்யா என்ற மாதிரி மதிக்கு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கப்புறமா தான் யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறன்றதை மதி வந்து ஆராய போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் தன்னோட திமிரை அடக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றதை மதி அறிய போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.